வந்தாச்சு. வீட்டுக்கு போங்க. சரிங்க. எப்ப கூப்பிட்டாலும் வருவீங்கல்ல? நான் சவாரிக்கு சொன்னேன். ஆம்பளை இல்லாத வீடு நினைச்சு பிரச்சனை பண்றீங்களாடா? அவங்களுக்கு நான் இருக்கேன்டா. லூசு, இங்க உட்கார்ந்திருக்க. இங்க இருக்கிற யாராவது பார்த்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? சரி சரி, விடிஞ்சிடுச்சு. நீ வீட்டுல போய் நல்லா தூங்கு போ. Love you, da. என்னை அழைச்சு வச்சிருக்கீங்க. எப்படி வந்த பாத்தியா? நானும் என் பாரதியும் ஒன்னா போக போறமே. என் பாரதிக்கிட்ட போறேன்னு என் பாரதிக்கிட்ட போறேன்னு என் பாரதிக்கிட்ட போறேன்னு. ஐயோ, இப்பதான் வர நினைச்சேன். நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சரி, என்ன வரு என்ன வரு தரமாட்டியா? என்ன பைத்தியக்காரன்னு சொல்லி குடம்ல அடைச்சி வச்சுட்டானுங்கண்ணா. உங்களையா? ஆமாண்ணா. அப்புறம் உன் காதலியோட நிலைமை என்னாச்சு? பாரதி, நில்லுமா, நில்லு. என்னம்மா, நல்லா இருக்கியா? என்ன பத்தி உனக்கு தெரியாது, ஆனா உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீ யாரையாச்சும் லவ் பண்றியாமா? நான் எதுவும் தப்பா கேட்கலையே. சுத்தி வளைச்சு பேசாதீங்க. என்ன கேட்கணுமோ அதை நேரடியாவே கேளுங்க. தெளிவா பேசுறியே. அதான் காமினியவே எதிர்க்கிற. அக்கா, நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு அந்த தைரியம் இல்லாதனாலதான் நான் அவகிட்ட அடிமையா கிடக்குறேன். எனக்கு புரியல. சரி, நான் விஷயத்துக்கே வரேன். உன் லவர் எங்க இருக்கான்னு தெரியுமா? காமினியும் அவன் ஆளுங்களும் சேர்ந்து பைத்தியக்காரன்னு பட்டம் கட்டி உன் லவ்வரை குடோன்ல அடைச்சு வச்சிருக்காங்க. அக்கா, என்ன சொல்றீங்க? நிஜமாதான் சொல்றேன்.
ஒரு நாள் நைட்டு காமெடி ஆளுங்க உங்களை கொல்ல வந்தாங்க. அவங்க எல்லாரையும் ஆளு அடிச்சு அனுப்பிட்டான். இந்த விஷயம் காமெடிக்கு தெரிஞ்சு அவன் யாருன்னு விசாரணை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவனை தீத்து கட்ட மறுபடியும் ஆள் அனுப்புனா காமினி. இந்த முறையும் ஆளு திருப்பி அடிச்சிட்டான். இனிமே அவனை நேரடியா ஜெயிக்க முடியாதுன்னு சில வேலைகளை தந்திரமா செய்ய ஆரம்பிச்சிட்டா. அவகிட்ட இருக்கிற செல்வாக்க வச்சு அவன் மேல பொய் கேஸ் போட்டு அவனை ஜெயில அடைக்கணும்னு நினைச்சா. உனக்கு எந்த துணையும் இல்ல, ஈஸியா காலி பண்ணலாம் நினைச்சுதான் அவ ஆளுங்களை வச்சு உன் வீட்டு மேல கலை தூக்கி போட்டு பழைய தூக்கி உன் லவர் மேல போட்டுட்டா. மக்களும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. லாரி டிரைவர் பொண்டாட்டி அவங்கள ரோட்ல வச்சு திட்டினதுக்காக கம்பில் அடிச்சு கொலை பண்ணிட்டு பழைய தூக்கி உன் லவர் மேல போட்டுட்டு முழுசா பைத்தியம் சொல்லிட்டா. அதனால ஊர் மக்களும் முழுசா அந்த தம்பிய பைத்தியம் நம்பிட்டாங்க. அதோட போலீஸ்காரங்க வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி பைத்தியக்காரன் சைக்கோ கொலைகாரன்னு டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி கோர்ட்டையே நம்ப வச்சுட்டாங்க. பாவம் உன்னை லவ் பண்ணி உன் குடும்பத்தை காப்பாத்தினதுக்காக தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம நல்லா இருந்தும் பைத்தியக்காரன எங்கேயோ அலையறான். அழாதமா, கண்டிப்பா அவன் எங்க இருந்தாலும் உன்னை தேடி வருவான். என்ன அப்படி பாக்குற? நான் யாருன்னா அவ அழியணும்னு நினைக்கிறதுல நானும் ஒருத்திமா. இதுக்கு மேல உனக்கு விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பாரதி, ஒரு முக்கியமான விஷயம், ஜாக்கிரதையாவே இருங்க. இனிமே என்ன வேணாலும் நடக்கலாம். சரிம்மா, நான் வரேன். டேய், பயப்படாதடா. நான் உன்னை காப்பாற்ற தாண்டா வந்திருக்கேன். உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்குடா. பாவம், உன் காதலுக்கு என்ன ஆச்சோ ஏதோச்சுன்னு பயந்துட்டு இருப்ப. நீ உடனே போய் அவளை போய் பாரு. முதல்ல நீ ஊருக்கு கிளம்பு. இதனால எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா போடா. பயப்படாதடா, நீ என்ன நம்பு. பயப்படாத, நீ கிளம்பு, ஊருக்கு கிளம்பு. எந்திரிடா, எந்திரி. ஒரு நிமிஷம் இரு. அப்புறம் உங்ககிட்ட பணம் இருக்காது, இதை வச்சுக்கப்பா. இதை வச்சு ஊரு போய் சேரு. எதுக்கும் கவலைப்படாத, பார்த்து போப்பா. இருக்கட்டும், உன் காதலிக்கு ஒன்னா இருக்காது. தைரியமா போ, பார்த்து போப்பா. போடா போ, உனக்கு அங்க காத்துக்கிட்டு இருக்கு. ஹலோ மேடம், நீங்க சொன்ன மாதிரி பண்ணிட்டேன். ஆமா மேடம், அவன் அங்கதான் வந்துகிட்டு இருக்கான் மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம்.